ஏய், இரட்டை புலவர்கள்னு 2 பேர். ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காலு கிடையாது. சரி. இந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணுவாரு, கால் இல்லாதவரை தோல்ல தூக்கிட்டு இப்படி ஊர் ஊரா போவாங்க. போகும்போது மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு பாடிப்பாங்க. அப்படித்தான் ஒரு நாள் முக்காலை கையேந்தி மூவி 2 போகையிலே இக்காலை 5 தலை நாகம் அழுந்த கடித்ததுவே. அதாவது முக்கால்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப ஊனிக்கிட்டு மூவி 2ன்னா 6 ஆத்துக்கு போகும்போது இக்காலை 5 தலை நாகம் அழுந்த கடித்தது. 5 தலை நாகம்னா நெறிஞ்சு முடியாது, காலில் குத்திருச்சு, என்ன பண்றதுன்னு இவர் கேட்க அவர் என்ன சொன்னாரு, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயினார். எவ்வளவு பை? 10 ரூபா. பத்திரதன் அப்படின்னா தசரதன். தசரதனுடைய புத்திரன் யாரு? ராமன். ராமனுடைய மித்திரன். மித்திரன்னா ஃப்ரெண்ட் யாரு? ஹனுமாரு. ஹனுமாரு ராம பக்தன்டா. மித்திரன்னா ஃப்ரெண்டுனாக்க சுக்ரீவன். சுக்ரீவனுடைய விரோதி வாலி. வாலியினுடைய பத்தினி தாரை. தாரையில காலை எடுத்து விட்டா தரை. முள்ளு குத்துனா தரையில தேய்ங்கிறதுக்கு எவ்வளவு அற்புதமா பாட்டு சொல்லியிருக்காங்க பாத்தியா? 5 புராண பெண்கள் பஞ்ச கன்னிகைகள் என்றும் பஞ்ச கன்னியா என்றும் அழைக்கப்பெறுகின்றார்கள். இவர்களே மிகச்சிறந்த தர்ம பத்தினிகளாகவும் இல்லற வழிகாட்டிகளாகவும் இருக்கின்றனர். மகளிர் அனைவரும் தினமும் போற்ற வேண்டிய பஞ்ச கன்னிகைகள்: அகலிகை, திரௌபதை, சீதை, தாரை, மண்டோதரி. அப்படி ஒரு கல்ச்சர் இல்ல. அவங்க என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா 5 பேருக்கும் பொதுவா இருந்த ஒரு லேண்ட். திரௌபதிங்கிறது ஒரு நிலம். திரௌபதினாவே தரைப்பதி. ஸோ தரை நிலம் அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்கா. அது ஒரு பெண் கிடையாது, அது ஒரு லேண்ட். திரௌபதிங்கிறது லேண்ட், பாண்டவர்களுக்கான லேண்ட். கௌரவர்களோட பிறப்பு எப்படி இருக்கும்? அங்கேயும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்கா. அவ யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரவர்களுடைய அம்மா. காந்தாரிக்கு கௌரவர்கள் பிறக்கிறாங்க. ஒரே பிரசவத்தில் 100 பேர் எப்படி பிறக்க முடியும்? அதுவும் ஒரு மித்துன்னு அப்புறமா தெரியுதா? ஸோ இந்த 2 கேரக்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது 2மே லேண்டு தான். திரௌபதி இவங்களுக்கு மனைவியும் கிடையாது, காந்தாரி அவங்களுக்கு அம்மாவும் கிடையாது. காந்தாரி காட்டுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். காடு, ஃபாரஸ்ட். காந்தாரி வந்து காட்டுக்கான ஒரு தெய்வம், ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு ஐடென்டிட்டி. அதே போல திரௌபதி வந்து விவசாய நிலத்திற்கான ஒரு ஐடென்டிட்டி. விவசாய நிலத்துக்கும் இந்த ஃபாரஸ்ட், இங்க இருந்து 2 பக்கம் இந்த 2 பெண்கள், காட்டை நம்பி வாழக்கூடிய பசங்க 100 பேர். இங்க ஏன் இவங்க மனைவியா கட்டியிருக்காங்க, இங்க ஏன் இவங்க அம்மாவா கட்டியிருக்காங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. காடு ப்ரொவைட்ஸ். காட்டுல இருந்து தான் பிள்ளைகள், மனிதர்கள், பசங்க. திரௌபதி நேச்சுரல் விவசாய நிலம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ மனைவியை கட்டணும். வி ஹேவ் டு அந்த சுயம்பரத்து மூலமா வந்து இப்ப மனைவி வந்து அக்செப்டன்ஸ் மூலமா அந்த நிலத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. After losing Sita, Ram was completely despondent. He broke down in front of Lakshman. Brother, I can tolerate anything, but I cannot bear to see your tears. I would give my life for you. Ram hugged his brother. Lakshman, where will we go now? Who can we ask for help? Brother, Jatayu told us that Ravan carried the chariot towards the south. So we will also move towards the south. No one can. When he saw the 2 men with bows and arrows. Do you know how Hanuman and Lord Ram met for the first time? Lord Sri Ram and Lakshman, wandering near the Pampa River in search of Sita, trigger fear in Sugriva, who suspects a plot by his brother Vali. Seeking counsel, Sugriva turns to Hanuman, his wise minister. Hanuman, advising composure, discerns that the warriors are not Vali's messengers. Sugriva, still anxious, urges Hanuman to investigate. Disguised as a sage, Hanuman approaches Lord Ram and Lakshman, skillfully articulating observations that blend praise and curiosity. Hanuman later reveals his identity, expressing Sugriva's desire for friendship. Rama said to Lakshmana, "Did you notice how well Hanuman spoke? A king is fortunate to have such a wise minister." Even enemies can't act against him after listening to Hanuman. He knows Rig Veda, Yajurveda, Samaveda, grammar, and Upanishads. He speaks with precision, and Sugriva is fortunate to have him. Tell Sugriva why we're in this forest. The episode highlights Hanuman's wisdom, loyalty, and courage. He advises Sugriva wisely, impresses Rama with his knowledge, and bridges relationships. தாரா வாலியின் மனைவி. வாலி இந்திரனின் அம்சம். இவர்களது மகன் அங்கதன். சுசேனர் வானர மருத்துவர். இவரின் மகளே தாரை ஆவார். பார்க்கடல் கடைந்த போது அவதரித்த அறமகளிரில் ஒருவர் தாரா ஆவார். வாலி கிட்கிந்தையின் அரசன். அவரது தம்பி சுக்ரீவன். சுக்ரீவன் மனைவி ருமை. மண்டோதரி ராவணனின் மனைவி. மயன் மண்டோதரியின் தந்தை. மயனின் மகன்கள் மாயாவி, துந்துபி அரக்கர்கள்.
துந்துபி வாலியோடு போரிட வந்தான். துந்துபியை கொன்ற வாலி அவனது உடலை தூக்கி வீசினார். அது மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் விழுந்தது. மதங்க முனிவர் வாலியின் வேலை இது என அறிந்து, வாலி இந்த ஆசிரமத்தின் எல்லைக்குள் கால் வைத்தால் மரணமடைவான் என சாபமிட்டார். பின்னர் மாயாவி அரக்கன் கிட்கிந்தை வந்து வாலியை சண்டைக்கு அழைத்தான். வாலியை எதிர்த்து யார் சண்டையிட்டாலும் அவர்களின் வீரம் பாதியாக குறைந்து அது வாலியின் பலத்தில் சேர்ந்துவிடும். ராவணனே வாலியோடு சண்டையிட்டு தோற்று வாலியின் வாளால் கட்டி தூக்கப்பட்டு உலகத்தை சுற்றி வந்து பின்னே ராவணனை விடுவித்தார். அன்று முதல் இருவரும் நண்பராகினர். மாயாவி வாலி போரிட வருவதை பார்த்து ஓட ஆரம்பித்தான். வாலி, சுக்ரீவன் மற்றும் வானர வீரர்களும் மாயாவியை பின்தொடர்ந்தனர். மாயாவி ஓடிப்போய் ஓர் பாதாள குகைக்குள் மறைந்தான். நீங்கள் வெளியிலேயே காத்திருங்கள், நான் உள்ளே சண்டையிடும் போது தப்பி வெளியே வந்தால் நீங்கள் சண்டையிட்டு அவனை பிடியுங்கள் என சொல்லி வாலி குகைக்குள் சென்றார். மாயாவி குகையில் மறைந்து மறைந்து வாலியோடு சண்டையிட்டான். குகை வாயிலில் சுக்ரீவனும் வானர வீரர்களும் காத்திருந்தனர். குகையில் இருந்த மாயாவி வாலி இறந்தது போல சத்தமிட்டு இரத்தத்தை குகையில் இருந்து வெளியே வரும்படி செய்தான். சுக்ரீவனும் மற்றைய வானரங்களும் பெரிய பாறை கொண்டு குகையை மூடி நாடு திரும்பினர். சுக்ரீவனுக்கு குகையை மூட இஷ்டமில்லாமல் இருந்தபோது மந்திரிகள் குகை வாயிலை அடைக்க வற்புறுத்தினர். மாயாவி வெளியே வராமல் இருக்க வேண்டும் என நினைத்தனர். மேலும் சுக்ரீவன் நாட்டின் அரசனாக வேண்டும் என அரசவையில் இருந்தோர் சொல்ல சுக்ரீவன் மறுத்தான். சுக்ரீவன் இஷ்டமில்லாமல் கிட்கிந்தையின் அரசனானான். 28 மாதங்கள் வாலி மாயாவி சண்டை நடந்தது. இறுதியில் மாயாவி கொல்லப்பட்டான். குகையை விட்டு வெளியே வந்த வாலி தன் தம்பி சுக்ரீவன் சொல்வதை காதில் வாங்காமல் சுக்ரீவன் தவறு செய்ததாய் எண்ணி அவனை கொல்ல வரும்போது சுக்ரீவன் மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் தஞ்சமடைகிறார். வாலி சுக்ரீவனின் மனைவி ருமையை கவர்ந்து தனது மனைவியாக ஆக்கிக் கொள்கிறான். தாரைக்கு ருமையை கவர்ந்து அவரது மனைவியாக்கியது பிடிக்கவில்லை. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வாலி திருந்துவதாக இல்லை. ஸ்ரீ ராமரின் நட்பு சுக்ரீவனுக்கு கிடைத்த பின் ஸ்ரீராமரிடம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாலியை பற்றி பின்வரும்படி கூறினார். அடல் கடந்த தோல் அவனை அஞ்சி வெங்குடல் கலங்கி எம் குலம் ஒடுங்க முன் கடல் கடைந்த வெங்கர தலங்களால் உடல் கடைந்தனன் இவன் உழைந்தனன். கம்பராமாயணம். சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைக்கிறான். அப்போது வாலியை சிந்தித்து செயலாற்ற சொல்கிறாள். இத்தனை நாளாக கோழையாக இருந்தவர் இப்போது போரிட அழைப்பதன் மர்மம் என்ன என கணவனிடம் சொல்கிறாள். வாலி ஸ்ரீராமர் சுக்ரீவனோடு இருக்கிறார் என தாரையிடம் சொன்னான் வாலி. ஸ்ரீராமர் தங்களை கொன்று விடுவார் அவரிடம். ஸ்ரீராமர் தர்மவான், தன்னை கொல்ல மாட்டார் என தாரையை திட்டுகிறான். தாரையோ, நீங்கள் நல்லவராக இருந்தாலும் பிறன் மனையை களவாடியதால் உங்களை அவர் கொல்வார் என்றாள். என் வீரத்தின் முன் ஸ்ரீராமரின் வீரம் எடுபடாது என்கிறான். கம்பராமாயணத்தில் தாரை வாலிக்கு கூறும் அறிவுரையை முதல் நாள் சண்டையில் இருவர் உருவமும் ஒன்று போல தெரிய ஸ்ரீராமர் செய்வதறியாது திகைக்கிறார். 2ஆம் நாள் வாலி சுக்ரீவ யுத்தத்தில் சுக்ரீவனுக்கு ஆஞ்சநேயர் மாலையிட்டு அனுப்புகிறார். மறைந்திருந்து குறிப்பார்த்து ஒரே அம்பில் தான் சொன்னபடியே வாலியை வதைக்கிறார். சாக கிடந்த வாலி ஸ்ரீராமரிடம் மறைந்திருந்து அம்பு விட்டது தவறே, இருந்தாலும் நான் செய்த பாவச் செயலுக்கு நல்ல தண்டனைதான் என்றார். தன் தம்பியிடம் நடந்தது பாவச் செயல், அவனின் மனைவியை அபகரித்த பாவத்தால் இறக்கிறேன் என்றார். தாரையோ ஸ்ரீராமரிடம் மறைந்திருந்து அம்பு விட்டது பாவச்செயல் என்று வாதிட்டு அடுத்த உங்களின் பிறவியில் உங்களின் இறப்பு வாலியின் கையால் நிகழும் என சாபமிடுகிறாள். வாலி இறந்த பின் சுக்ரீவன் கிட்கிந்தையின் மன்னனாகிறான். தாரை வெள்ளை புடவையுடுத்தி வாழ்கிறாள். ஸ்ரீ சீதாதேவியை மீட்க ஸ்ரீராமருக்கு உதவி செய்வேன் என்றதை மறந்த சுக்ரீவனுடன் யுத்தம் செய்ய வந்த ஸ்ரீ லக்ஷ்மணனிடம் தாரை வெள்ளை புடவை அணிந்திருந்து சாந்தமாக பேசி லக்ஷ்மணனை திருப்பி அனுப்பினார். இறுதியில் தாரையின் அரசு சூழ்மதியால் லக்குவனே சுக்ரீவனிடம் மன்னிப்பு கேட்கும்படி ஆனது. கம்பராமாயணத்தில் தன் தாயை கண்டது போல இருந்ததாக லக்ஷ்மணன் நினைத்ததாக கம்பர் எழுதியுள்ளார். ஸ்ரீராமர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும்
பெரியோர்களின் வற்புறுத்தலினால் தாரை சுக்கிருவனை மறுமணம் செய்கிறாள். கிஷ்கிந்தையின் இளவரசராக அங்கதனை ஆக்கினார் ஸ்ரீராமன். வெகுராவல் என்ற கிராமத்திற்கு அருகில் ஹபாலிகா தீர்த்தம் என்னும் நதி உள்ளது. அந்த நதிக்கரையில் புதர்கள் நிறைந்த அரச மரத்தடியில் பகவான் கிருஷ்ணர் யோகத்தில் ஆழ்ந்திருந்த போது முயல் வேட்டைக்கு வந்த ஜரா என்ற வேடன் முற்பிறவில் இவனே வானரவேந்தன் வாலியாக இருந்தவன். முயல் ஒன்று அரசமரம் பக்கம் ஓடியதை பார்த்து அந்த முயலின் மேல் அம்பு எய்தான். அந்த அம்பு தவறுதலாக பகவான் பாதத்தில் பாய்ந்தது. அதுவே பகவானின் இறுதிக்கு காரணமாக திகழ்ந்தது. கம்பராமாயணத்தில் சுக்ரீவன் அவளை மணமுடிக்காமல் தாய் போல் மதிப்பதாகவே காட்டப்படுகின்றது. வாலி அவள் மீது வைத்திருந்த அன்பும் மரியாதையும் இராமாயணத்தில் பல இடங்களில் சொல்லப்படுவதன் மூலம் அவளது புத்தி கூர்மையை உணர்ந்து உடன் பிறந்தவன் என்றும் பாராமல் அவரை நாட்டை விட்டு விரட்டினாய். அதோடு நிறுத்தினாயா? அவர் பிராணத்திற்கும் சத்ருவாய் மாறினாய். நீ போரிட்ட அனைத்து யுத்தங்களையும் அதர்மத்தால் வென்றுள்ளாய். புரியவில்லையா? இந்திரன் அளித்த மந்திரமாலையின் சக்தியா நீ யாருடன் யுத்தம் செய்தாலும் அவர்களது அரைபலம் உன் சரீரத்தில் வந்து தஞ்சமடையும். இது என்ன தர்மம் வாலி? அந்த மாலையை கழற்றி எறிந்து அதன் பிறகு நீ மகாராஜா சுக்ரீவரோடு மோதி இருந்தால் அது தர்ம யுத்தமாகி இருக்கும். நீ அதர்ம ரூபன் தான் வாலி. அதனால் தான் அதர்மனான ராவணனை நண்பனாய் ஏற்றார். மஞ்சனும் மாமனும் ஆயினும் வஞ்சனை செய்தால் வதம் செய்ய வேண்டும். நீங்கள் இருவரும் பாவத்தில் நண்பரானவர்கள். இருவரும் அடுத்தவர் மனைவியை அபகரித்துள்ளீர்கள். பலவானின் தவறு கூட தர்மமாகும் என்று பாவம் இழைத்தீர்கள். சொந்த மக்களின் சுகத்தை அழித்தீர்கள். உம்மையா மறைந்திருந்து தாக்கினோம் என்று கூறினாய். இப்பொழுது சொல்கிறேன், கொடிய மிருகத்தை மறைந்திருந்து தாக்குவது அதர்மம் அல்ல வானர அரசே. என்றும் நாம் வேட்டையாடச் செல்கையில் கொடிய மிருகம் அறியாதவாறே பின்தொடர்வோம். அதோடு மறைந்திருந்தே அதை கொள்வோம். யாம் மிருகம் அல்ல ராமா. நீ நர மிருகமாவாய். மிருகத்திற்கும் உணர்விருக்கும். நீ மிருகத்தை விட கொடியது. வாலி பிறர் மனைவியை தன் மனைவியாக கருதும் மிருக எண்ணம் கொண்டவன் மடியத்தான் வேண்டும். ரகுநந்தனா, நான் உங்கள் நாட்டில் அத்துமீறி நுழைந்தேனா? இல்லை, நீங்கள் என் விரோதியா? பிறகு ஏன் தாங்கள் சுக்ரீவனுக்கு கரம் தந்து எமக்கு காணை தந்தீர்கள்? நான் தங்களுக்கு என்ன பாவம் செய்தேன் கூறுங்கள் ரகுநந்தனா. ஏனென்றால் மகாராஜா சுக்ரீவர் எமது மித்திரராவார். நீ எமது நண்பருக்கு இழைத்த அநீதிகளுக்கு நியாயம் கேட்க, நீ இழைத்த பாவங்களுக்கு தண்டனை அளிக்க யாம் உம்மை வதம் செய்வதாக பிரதிஜை எடுத்துள்ளோம். ரகுகுலத்தோர் கரம் நீட்டி வாக்கு கொடுத்து விட்டால் தமது சிரம் பறி போனாலும் அதை பூர்த்தி செய்திடுவார்கள். தண்டனை அளிக்கின்ற அதிகாரத்தை ராமனுக்கு அளித்தது யார்? அரசன் பாவிக்கு தண்டனை அளித்தால் அந்த தண்டனையை பெறுகின்ற பாவி அத்தண்டனையின் பலத்தால் பாவமற்றவனாகிறான். இருப்பினும் ஒருவேளை அரசன் பாவிக்கு தண்டனை அளிக்கவில்லை என்றால் அந்த பாவத்திற்கான தண்டனையை அந்த அரசனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். உன் மீது பானம் எய்ததால் உன் பாவத்தை குறைத்திருக்கிறேன். ஆக உமது இந்த நிலையைக் கண்டு எனக்கும் வருத்தம் ஏற்படாது, உனக்கும் வேதனை ஏற்படாது. தங்கள் கணு என் உள்ளத்தை மட்டும் துளைக்கவில்லை, எமது அகங்காரத்தையும் துளைத்து விட்டது. பருதியை மிஞ்சும் உறுதி கொண்ட பரந்தாமனே, தங்களை அடையாளம் கண்டு கொண்டேன். தங்கள் பானம் பட்டதால் அடைந்த வேதனையா என் நாவிலிருந்து பிறந்த வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கோருகிறோம். What if I told you that the legendary Hanuman, mighty and powerful, once forgot all about his incredible abilities because of a curse? Back in his mischievous youth, Hanuman loved playing pranks on temple priests and sages, often causing chaos during their sacred ceremonies. Fed up with his antics, they decided to teach him a lesson and cursed him to forget his powers until someone reminded him. Years later, when Hanuman joined Rama in the search for Mata Sita, the memory of his extraordinary strength resurfaced. Upon learning that Sita was held captive in Sri Lanka, the question arose, who could leap across the ocean to reach her? That's when Jambavan, the wise bear king among Rama's allies, began recounting Hanuman's true potential. As Jambavan spoke, the curse lifted, and Hanuman remembered everything. With a mighty roar, he declared his intention to fulfill the task. Enlarging his body to 50 times its size, he crouched down and propelled himself across the sea with unmatched energy and determination.